அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவுல இப்போ நம்ம பார்க்க போற மிகவுமே முக்கியமான ஒரு பதிவு என்ன அப்படின்னா, ஒரு வருடத்தில் மொத்தம் 12 அமாவாசை தேதிகள் இருக்கின்றன. ஒவ்வொன்றும் வெவ்வேறு முக்கியத்துவத்தை கொண்டுள்ளன. அமாவாசைக்கு என்று தனி சிறப்பும் இருக்கிறது. அந்த வகையில் செப்டம்பர் 2ஆம் தேதி ஆவணி மாதம் திங்கட்கிழமையில் வரக்கூடிய சோமாவதி அமாவாசை மிகவும் சிறப்பு பெற்றது. இந்த அமாவாசையானது வருடத்தில் ஓரிரு முறை மட்டுமே நிகழும். இந்த அமாவாசையின் பொழுது ஏற்பட்டு இருக்கக்கூடிய கிரகநிலை கிரக மாற்றங்களை பொறுத்து செப்டம்பர் 2ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்களானது எப்படிப்பட்டதாக இருக்க போகிறது என்பது குறித்த பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். எனவே கும்பராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பதிவை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. திங்கட்கிழமையில் வரக்கூடிய அமாவாசை மிகவும் சிறப்பு வாய்ந்தது. சோம என்றால் சந்திரன் என்று பொருள். சந்திரனுக்கு உகந்த திங்கட்கிழமையில் வருவதால் இதற்கு சோமாவதி அமாவாசை என்று பெயர். இந்த அமாவாசை ஆன்மீக ரீதியாகவும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த நாளில் நதியில் நீராடுவதும் அன்னதானம் செய்வதும் மிகவும் முக்கியமானது. இந்த நாளில் சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் வழிபடுவதால் நற்பலன்கள் பெறலாம். எதிர்மறை எண்ணங்களும் நீங்கிவிடும். இந்த சோமாவதி அமாவாசையானது செப்டம்பர் 2ஆம் தேதி காலை 5:21 மணிக்கு ஆரம்பமானது. மேலும் இந்த அமாவாசையானது செப்டம்பர் 3ஆம் தேதி முதல் காலை 7:24 மணி வரையும் இருக்கின்றது. கும்பராசியின் கிரக நிலையை பொறுத்தவரை சுகஸ்தனத்தில் குரு, பஞ்சமஸ்தனத்தில் செவ்வாய், களத்திரஸ்தனத்தில் சூரியன், புதன், அஷ்டமஸ்தனத்தில் சுக்கிரன், கேது, ராசியில் சனி வக்ர நிலையிலும் தனவாக குடும்பஸ்தனத்தில் ராகு என்று கிரகங்கள் அமைந்திருக்கின்றன. கிரக மாற்றங்களை பொறுத்தவரை 17ஆம் தேதி களத்திரஸ்தனத்தில் இருந்த சூரிய பகவான் அஷ்டமஸ்தனத்திற்கு மாறுகிறார். 19ஆம் தேதி கலஸ்திரஸ்தனத்தில் இருந்த புதன் பகவான் அஷ்டமஸ்தனத்திற்கு மாறுகிறார். 19ஆம் தேதி அஷ்டமஸ்தனத்தில் இருந்த சுக்கிரன் பாக்கியஸ்தனத்திற்கு மாறுகிறார். புதன் பகவான் சிம்ம ராசியிலும் கன்னி ராசியிலும் மாறவிருக்கின்றார். சூரிய பகவான் கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறார். சுக்கிர பகவான் துலாம் ராசியில் ஆட்சி பெற்று அமர்கிறார். இதன் காரணத்தால் உருவாகக்கூடிய புத ஆதித்ய ராஜயோகம், லட்சுமி நாராயண ராஜயோகமும் உருவாக இருக்கின்றது. கும்பராசிக்காரர்களுக்கு பணியிடத்தில் பிறரின் ஆதரவையும் வேலையும் ஒருங்கிணைக்க பெறுவீர்கள். உங்களின் ஆரோக்கியம், குடும்ப உறவுகளை கவனித்துக் கொள்வது நல்லது. பணியிடத்தில் பெரிய பொறுப்புகள், பதவி கிடைக்கவும் வாய்ப்பிருக்கிறது. சமூகத்தில் உங்கள் மரியாதை அதிகரிக்கும். மாணவர்கள் போட்டியிலும் தேர்விலும் நல்ல முடிவை காணலாம். மாதத்தின் 2ஆம் பாதியில் அதிர்ஷ்டமும் பெரிய வெற்றிகளையும் பெற்றிட முடியும். நிலம், சொத்து வாங்கும் விஷயத்தில் முன்னேற்றம் இருக்கும். காதலில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு புரிதல் ஏற்படலாம். ஆரோக்கியத்தினை பொறுத்தவரையில் சோர்வாக உணர்வீர்கள். கும்பராசியை பொறுத்தவரை 7ஆம் இடத்தில் சூரியன், 6, 7, 8ஆம் இடத்தில் புதன், 8, 9ஆம் இடத்தில் சுக்கிரனும், 9ஆம் இடத்தில் குரு, 11ஆம் இடத்தில் சனி, 12ஆம் இடத்தில் செவ்வாய், 6ஆம் இடத்தில் கேது, ராகு என்று இருக்கின்றன. காரியங்களில் அனுகூலம் உண்டாகும். முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள். வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. ராகு பகவான் சாதகமாக இருப்பதால் முன்னேற்றத்திற்கு தடை இருக்காது. புதிய பொருட்களின் சேர்க்கையும் உண்டாகும். ஒரு சிலருக்கு பயணங்களும் அதன் மூலம் ஆதாயமும் ஏற்படும். புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்வீர்கள். ஆனாலும் குடும்பத்தில் அடிக்கடி வீண் விவாதம், கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். ஒருவரை ஒருவர் அனுசரித்து போவது நல்லது. மாதத்தின் பிற்பகுதியில் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாகும். பிள்ளைகள் வகையில் பெருமை சேரும். உறவினர்கள் வருகையும் அவர்களால் உதவிகளும் கிடைக்கும். மாத கடைசியில் அவர்களில் ஒரு சிலரால் பிரச்சனை ஏற்படலாம் என்பதால் பொறுமையை கடைபிடிப்பது அவசியம். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். சுபகாரிய பேச்சுவார்த்தையும் அனுகூலமாக முடியும். உத்தியோகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும். சக ஊழியர்கள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். கூடுமான வரை உங்கள் பணிகளில் மட்டுமே கவனம் செலுத்த வேண்டும். உயர் அதிகாரிகளுடன் பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். அவர்கள் கோபத்தில் ஏதாவது கூறினாலும் மௌனமாக இருப்பது பிற்காலத்திற்கு நல்லது. தொழில் வியாபாரம் சுமாராக தான் இருக்கும்.
போட்டிகள் அதிகரிக்கும். சக வியாபாரிகளால் மறைமுக எதிர்ப்புகளையும் சந்திக்க வேண்டி வரலாம். வியாபாரத்தை முன்னிட்டு வெளியூர் பயணங்களையும் மேற்கொள்ள நேரிடும். புதிய முயற்சிகளை இந்த மாதத்தில் மேற்கொள்ள வேண்டாம். அரசாங்க காரியங்களும் தாமதமாக குடியும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் அவசியம். கஷ்டப்பட்டு படித்தால்தான் நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். சந்தேகங்களை ஆசிரியர்களிடம் உடனுக்குடன் கேட்டுக்கொள்வது நல்லது. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு குடும்பத்தில் இருக்கின்ற அனைவரையும் அனுசரித்து போவது நல்லது. மாத பிற்பகுதியில் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு மனதிற்கு உற்சாகத்தை கொடுக்கும். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் தங்கள் பொறுப்புகளில் மிகவும் கவனமாக இருப்பது மிகவும் அவசியம். அடுத்ததாக பாதம் 3, 4 அவிட்டம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு சூரிய பகவானால் உங்கள் வேலைகளில் வேகம் இருக்கும். எந்த ஒன்றிலும் நிதானம் என்பது இல்லாமல் போகலாம். உத்தியோகத்தில் இருக்கும் ஒரு சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றமும் ஏற்படும். குடும்பத்திற்கும் உங்களுக்கும் ஒரு இடைவெளி உண்டாகலாம். சுக்கிர பகவான் களத்திரஸ்தனத்திலேயே சஞ்சரிப்பதால் எதிர்ப்பாளினரால் உங்கள் செயல்கள் மாறும். தேவையில்லாத பிரச்சனை உருவாக வாய்ப்பிருப்பதால் எச்சரிக்கை அவசியம். குடும்பத்தினருடன் இணக்கம் உண்டாகும். குரு பகவானின் பார்வையால் உங்களை பயமுறுத்தி கொண்டிருந்த நோய்கள் விலகும். நீங்கள் செய்து வரக்கூடிய தொழிலில் ஏற்பட்ட தடையும் நீங்கும். வேலைக்காக முயற்சித்து வந்தவர்களுக்கு தகுதிக்குரிய வேலையும் கிடைக்கும். 9ஆம் பார்வை விரயஸ்தனத்திற்கு ஏற்படுவதால் புதிய இடம் வாங்குவது, வாகனம் வாங்குவது, நகை வாங்குவது என்று செலவு அதிகரிக்கலாம். தன குடும்ப வாக்குஸ்தனத்தில் சர்வ கிரகங்கள் சஞ்சரிப்பதால் உறவுகளை அனுசரித்து போவது நல்லது. உழைப்பு அதிகரிக்கும். புதன் பகவான் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் புதிய முயற்சிகள் பலிதமாகும். இடம் வீடு வாங்குவீர்கள். புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும். மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். சந்திராஷ்டம நாட்கள் செப்டம்பர் 4, அதிர்ஷ்ட நாட்கள் செப்டம்பர் 8 மற்றும் 9. அடுத்ததாக சதயம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் கவனமாக செயல்பட வேண்டிய மாதம். ராகு தன குடும்ப வாக்குஸ்தனத்தில் சஞ்சரிப்பதால் குடும்பத்திற்கு ஏதாவது ஒரு குழப்பம் ஏற்பட்டு கொண்டே இருக்கலாம். உங்கள் வார்த்தைகளில் பிரச்சனை உருவாகும் என்பதால் பேச்சில் நிதானம் தேவை. கேது பகவான் அஷ்டமஸ்தனத்தில் சஞ்சரித்து வருவதால் தொடர்ந்து அல்லல்களுக்கு ஆளாகி வரும் உங்களுக்கு குருவின் பார்வை அவற்றிலிருந்து மாற்றத்தை உண்டாக்கும். உங்கள் திறமை வெளிப்படும். தொழில் ஸ்தானத்திற்கும் குருவின் பார்வை உண்டாவதால் தொழிலில் இருந்த தடை விலகி முன்னேற்றம் உண்டாகும். இந்த நிலையில் சூரிய பகவானால் வேலைகளில் டென்ஷன் அதிகரிக்கலாம். மனதில் ஏதாவது ஒரு சிந்தனை ஏற்பட்டு உங்களை குழப்பமடைய வைக்கலாம். அரசு பணியில் இருப்பவர்களுக்கு நெருக்கடி அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு தேவையற்ற இடமாற்றமும் ஏற்படும். இந்த நேரத்தில் சுக்கிரனின் சஞ்சாரத்தால் எதிர்ப்பாளினரால் குடும்பத்திற்கு குழப்பம், வேலையில் கவனமின்மை என்ற நிலையும் உருவாகும். புதனின் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் இழுபறியாக இருந்த வேலைகள் முடியும். நினைத்த வேலைகளையும் கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். தம்பதிகள் ஒருவரை ஒருவர் அனுசரித்து போவது செல்வது மிகவும் அவசியம். சந்திராஷ்டம நாட்கள் செப்டம்பர் 5, அதிர்ஷ்ட நாட்கள் செப்டம்பர் 4 மற்றும் 13. அடுத்ததாக பாதம் 1, 2, 3 பூரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் நட்சத்திரநாதனால் நட்புகளுக்குள் மோதல், தாய் வழி உறவுகளுடன் சங்கடம் என்ற நிலையும் உருவாகலாம். என்றாலும் குருவின் பார்வை அஷ்டம ஜீவன விரயஸ்தனங்களுக்கு உண்டாவதால் உங்கள் செல்வாக்கு வெளிப்படும். உடலில் ஏற்பட்ட சங்கடம் விலகும். எதிரிகள் செய்த சதிகளில் இருந்து வெளியில் வருவீர்கள். உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடி குறையும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும். தொழில் வியாபாரம் லாபம் அடையும். பெண்கள் உடல்நிலையும் மனநிலையும் முன்னேற்றம் அடையும். வாழ்க்கை துணைக்கு இருந்த பாதிப்பு விலகும். புதிய சொத்து, வாகனம் என்ற விருப்பங்களும் நிறைவேறும். சமூகத்தில் உங்கள் அந்தஸ்து உயரும். செவ்வாய் பகவானால் விவசாயிகளுக்கு எதிர்பார்ப்பு இழுபறியாகலாம். யூனிஃபார்ம் துறையினருக்கு நெருக்கடி அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு விரும்பாத இடமாற்றம் ஏற்படலாம். மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும். ராகு சுக்கிரன் சஞ்சரித்தினால் குடும்பத்தினரை அனுசரித்து போவது நல்லது. மேலும் சந்திராஷ்டம நாட்கள் செப்டம்பர் 6, அதிர்ஷ்ட நாட்கள் செப்டம்பர் 3, 8 மற்றும் 12. மேலும் சோமாவதி அமாவாசை என்பது முன்னோர் வழிபாட்டிற்கும் சிவ வழிபாட்டிற்கும் அர்ப்பணிக்கப்பட்ட நாளாகும். இந்த நாளில் 4 முக நெய் தீபம் ஏற்றி சிவ சாலிசா பாராயணம் செய்ய வேண்டும். இந்த நாளில் பெண்கள் விரதம் இருந்தால் அவர்களுக்கு திருமண யோகமும் உண்டாகும்.
மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நோட்டிபிகேஷனுக்கான பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.